மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நியூ இயர் மகிழ்ச்சி, ஆங்கில புத்தாண்டு மகிழ்ச்சி, போகி பண்டிகை மகிழ்ச்சி, தைப்பொங்கல் மகிழ்ச்சி, மாட்டுப்பொங்கல் மகிழ்ச்சி, காணும்பொங்கல் மகிழ்ச்சி. தை பிறந்தால் வழி பிறக்கும். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சாச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணாச்சு. மக்கள் எல்லாம் சென்னையை நோக்கி பறவை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 2-3 நாட்களா, ஒரு வாரமா நான் யூடியூப் சேனல் எதுவும் போட முடியல. ஏன்னா கிராமம் சென்னைன்னு வந்தனால சரியான நெட்வொர்க் கிடைக்கல. அதனால தான் இனிமேல் 1 நாள் முழு வீடியோ போடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை. அதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை. ரொம்ப லோவாக பார்வையினராக இருக்குங்கிறாங்க, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் யூடியூப் சேனலும் கொஞ்சம் அருள் கூர்ந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள முயற்சிகளை ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனல் மூலமாக தான் எனது திறமைகளை வெளிப்படுத்தணும், என்னோட முயற்சிகளை வெற்றியடை வைக்கணும். அப்படிங்கிறதான் ஒவ்வொரு காணொலியாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்காக உங்களோட உதவியை நாடுறேன். எனக்கு அப்பப்போ சில நண்பர்கள் சில குறிப்புகள் கொடுப்பாங்க. சில யூடியூப் சேனல்ல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே மொத்தமா சென்ற இடத்துல தொடர்புக்கே வரல. வாட்ஸ்அப்லயும் வரமாட்டாங்க, போன்லயும் வரமாட்டாங்க. நான் போன் பண்ணா சில தகவல்களை சொல்லுவாங்க, அதோட திரும்ப கூப்பிட மாட்டாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட காணொலி எல்லாம் சிலர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நொன்ன சைமன் என்ன கிழிச்சிருக்கிறாரு, அதாவது அண்ணன் சீமான் என்ன கிழிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அண்ணன் சீமான் என்ன செய்யணும், என்ன கிழிக்கணும், உங்களுக்கு கிழிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு மலாலியா இருந்த எம்ஜிஆர் அவர்கள் திராவிடம் சொல்லி நாட்டை ஆண்டாங்க. ஒரு கர்நாடகத்தில் பிறந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க. ஆந்திராவில் பிறந்த நம்ம ஐயா கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு சைமனா இருந்தா உனக்கு என்ன, இல்ல அப்துல்லாவா இருந்தா உனக்கு என்ன, இல்ல மோகனா இருந்தா உனக்கு என்ன? இப்ப இடையில சோசப் விஜய்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவை இந்த கொள்ளையடிக்கிற கூட்டத்திலிருந்து திராவிடம் சொல்லி பல ஆண்டு காலமா மக்களை சுரண்டி மக்களுக்கு கொடுக்கறன்ட்டு பஸ் ஓசின்றாங்க. இப்ப 2000 ரூபாய் கொடுக்க போறேன்ட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட வாக்குறுதி எல்லாம் எது நிறைவேறி இருக்கு, எது நிறைவேறல அப்படிங்கிறத புரியுமாடா முட்டாளுங்களே. சீமான் மேல குற்றம் சொல்லி சைமன் என்று முதுகுல குத்தி, எப்படி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போதையில பேசுறாரு அவரை ஒழிச்சிங்களோ, அதே மாதிரி சீமானம் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. அவர் என்னடா கிழிக்கணும், நீங்க என்னடா கிழிச்சிங்க? இல்ல இது வரைக்கும் ஆண்டவங்க என்னதாண்டா கிழிச்சாங்க? சீமான் கிழிச்சதை சொல்லட்டுமா? பட்டியலிட்டா அவரு பக்கத்துல கூட என்னால போக முடியாது. நீ மட்டும் சீமான கிண்டல் பண்ணல, நீ மட்டும் சைமன் அவர் மேல பழி சுமத்தல. உன்னோட சங்கதிக்கோ உனக்கும் சேர்த்துதான் நீ பழிய சுமத்திக்கிற. தமிழ் தேசியம் என்னென்று உலக நாடுகளுக்கு, உலக தமிழர்களுக்கு சீக்கிரம் புரிய வச்ச, ஈஸியா புரிய வச்ச ஒரே தமிழன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். மக்களுக்காக ஒவ்வொரு விதத்துல, ஒவ்வொரு மாநாடு, ஒவ்வொரு கூட்டம், பிரஸ் மீட், காலையில எழுந்துச்சா ஒரு கட்சிக்காரன் சீமான் என்ன பேசியிருக்கான், சீமான் என்ன புடுங்கிருக்கான், சீமான் என்ன கிழிச்சிருக்கான்னு கேள்வி கேட்டு வீடியோ பார்த்துட்டு வந்தா அவன் பேட்டியை கொடுக்குறான். இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கார சீமான். இதை விட உனக்கு என்ன வேணும்? சீமான் சாதிச்சது நிறைய இருக்கு. நம்ம தேசிய தலைவர் பிரபாகரை இடையில ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசியிருந்தான். அதே தேசிய தலைவர் இன்னைக்கு பச்சை தொட்டியங்கள்லாம் போட்டோ ஒட்டி, போஸ்டர் ஒட்டி கொண்டாடுற ஒரு நிலைக்கு கொண்டு கீழ்ச்ச வந்தா சீமானுங்கிறத புரிஞ்சுக்கிறான். முட்டாளுங்களே, சைமன் என்ன கீழ்ச்சாருங்கிறீங்களே. திருச்செந்தூர் முருகனுக்கு தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்தணும்ட்டு போராடி வெற்றி பெற்று குடமுழுக்கு நடத்தினார, அது கீழ்ச்சது இல்லையா? 8 வழிச்சாலை வேண்டான்ட்டு போராடி வெற்றி பெற்றாரு, அது கிழிச்சது இல்லையா? எத்தனை கிழிப்பு கிழிச்சிருக்காரா முட்டாளுங்களே. சாதாரண ஒரே ஒரு ஓட்டு வச்சுட்டு செந்தமிழன் சீமான் திராவிட ஆட்சிகளை எதிர்த்து, திராவிட மக்களை எதிர்த்து,
திராவிட சூழ்ச்சியாளர்களை எழுத்து ஒரே ஒரு ஓட்டு இன்னைக்கு 36 லட்சம் 40 லட்சம் ஓட்டு கையில வச்சிருக்காருன்னா அது கிழிப்பு இல்லையா? சின்ன குழந்தைகள் முதல் வயசான தாத்தா வர மேடைக்கு மேடை தமிழ் தேசியம்னா என்ன, அரசியல்னா என்னன்ட்டு சின்ன குழந்தை பேசி எனக்கு காரி துப்புற அளவுக்கு பேசுறாங்களே அது கிழிப்பு இல்லையா? நொன்ன என்ன கிழிச்சாருன்னு கேக்குற, நொன்னனாவது இவ்வளவுதானே கிழிச்சிருக்கான். ஓம் பயிர் என்னடா புடிங்கிருக்கீங்க, நீங்க என்னடா செஞ்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுல குட்டி சேராக்கி வச்சிருக்கீங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் லஞ்சம் ஊழல் சொல்லி மாளாது. அதையெல்லாம் திருத்தி அதையெல்லாம் மாத்தி செந்தமிழன் சீமான் வந்து இந்த மண்ணை நேசிச்சு ஒவ்வொரு ஜீவத்துக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் கடல் மாநாடு நடத்தி உங்களுக்கு தமிழ் தாய் கடல் தாய்னா யாருன்னு புரிய வச்சாரு. அது கிழிப்பு இல்லையா? மலைகளில் மாநாடு நடத்து மரத்து கூட பேசினா என்ன நன்மை கிடைக்கண்டா, மழை நீர் எப்படிங்க வருண்டான்னு சொன்னாரடா முட்டாளுங்களே, அது கிழிப்பு இல்லையா? மணலை கொள்ளடிக்கிறீங்கன்ட்டு பூமிக்காக மாநாடு நடத்தி நீருக்காக மாநாடு நடத்தி நீரினோட அருமை என்ன, நீரோட தன்மை என்ன, எந்த அளவுக்கு நீரை வந்து தமிழ்நாட்டில் சீரழிது சின்னாப்பினாவது மழையில வந்து தண்ணீர்களை ஆத்துலையும் காவாயிலையும் கூவத்திலும் போய் சேர்றதா முட்டாளுங்களே. அதனால தாண்டா அவர் தண்ணீர் மாநாடு நடத்தினாரு. இதை விட கிழிப்பு உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்குறீங்க கிழிப்பு என்னன்ட்டு? நான் சராசரியான படிக்காத ஒரு மனுஷன். நானே சீமானை புரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷமா அவர் கூட நான் பயணம் பண்றேன்னா அவரோட கொள்கையும் அவரு பேசுற பேச்சையும் ஒரு நிமிடம் 5 நிமிடம் ஒதுக்கி நீங்க கேட்டீங்க வச்சுக்க, நீ உண்மையிலே நல்ல ஒரு மனிதனா இருந்தா, நீங்க உண்மையிலே இந்த நாட்டை காப்பாற்றணும்னு நினைச்சா திருந்துவீங்க, மாத்தி ஓட்டை போடுவீங்க. 2000 கொடுத்து 3000 கொடுத்து உங்களுக்கு ஓட்டை வாங்கிக்கிட்டு உங்களை கொள்ளை அடிச்சுக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு என்னென்ன அக்கிரமானியம் பண்றானுங்க அதையெல்லாம் கேட்டு மக்களுக்கு புரிய வச்சு இன்னைக்கு படிச்ச இளைஞர்களை இந்த தற்கொலை கூட்டம்னு ஒரு கூட்டம் வந்து இப்போ வந்து சிலுசிலுப்பு சலசலப்புலாம் காட்டிட்டு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் சிபிஐக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க அந்த மாதிரி கூட்டம் நினைச்சுக்கிட்டீங்களா? முட்டாளுங்களே, முடிச்ச வைக்கீங்களே, மொல்ல மாறிங்களே, உங்களுக்கு எல்லாம் சொல்றேன்டா, இந்த செந்தமிழன் சீமான் என்ற ஒரு தலைவன் வந்ததுனாலதான் காலம் சென்ற தலைவர்கள் பல தலைவர்களை தேடி பிடிச்சி அவர்களோட நினைவு நாளை போட்டி அவரோட நினைவு நாள அன்னைக்கு கொடியேற்றி போஸ்டர் அடிச்சு வாழ்க வாழ்க என்று புரட்சி வாழ்க அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்து இன்னைக்கு எல்லாரும் புரட்சி வாழ்க புரட்சிகர வாழ்க்கைன்னு சொல்றானுங்களே. இதையெல்லாம் தான் சீமான் கொண்டு வந்த அரசியல். எங்க போராட்டம் வந்தாலும் எங்க பிரச்சனையா இருந்தாலும் முன்னேறி நின்று இப்ப வந்து இடைநிலை ஆசிரியர்கள் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ஜெயில போட்டு இன்னைக்கு வந்து அவருக்கு சரியான சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, இது செந்தமிழன் சீமான் எடுத்து பேச போறான் தெரிஞ்சவன தான்டா இதெல்லாம் நடக்குது. துப்புரவு தொழிலாளர்கள் அப்படிதான் ஒடுக்கப்பட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முட்டாளுங்களே, இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முட்டாளுங்களே, யூடியூப்ல உட்காந்து கீழே பேச்சு செந்தமிழை வந்து சிரிக்க வச்சலாம் அசிங்கப்படுத்தலாம் நினைக்கிற முட்டாளுங்களே, செந்தமிழன் சீமான் வந்து ஒரு சேவல் பண்ணை நடத்தி விஜய் அண்ணனை விட விஜய் அண்ணனுக்கு பிறகு செந்தமிழன் சீமானோட சேவல் பண்ணையில சாப்பிட்டு வளர்ந்து இன்னைக்கு இயக்குனரான பல இயக்குனர்கள் இருக்காங்க. அதையெல்லாம் ஒரு கிழிச்சு வச்சுதான்டா இந்த நாட்டை ஆள போறாருல அப்ப ஒரு கிழிப்பாரு, இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆவார்ல அப்ப கிழிப்பாரு. அப்ப செந்தமிழன் சீமான் சைமன் நொன்ன கொன்னங்கிற மயிருக்கெல்லாம் புரியுண்டா. சீக்கிரமா நம்ம தேர்தல் வரப்போது. நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரணும், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும், வெல்லணும் விவசாயி சின்னம். நட்புடன் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல். அப்துல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நட்புடன் அப்துல்லா. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். மாயவரம் மண்வாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரோட சேனல் தெரியுமா? அது நம்ம அண்ணன் அப்துல்லா